ஈசாக்கு விதை விதைத்தான், ஆனால் 100 மடங்கு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு. சொல்லுங்க, 100% அல்ல, 100 மடங்கு. 100% என்று சொன்னால் என்னன்னு தெரியுங்களா? இங்க 100%னா நான் ஒரு விதையை போட்டால் எனக்கு இன்னொன்று கிடைக்கிறதா 100%. நான் 1 போடுறேன், எனக்கு 1 வருது. நான் 2 போட்டால் எனக்கு அடுத்த 2 வருது. டோட்டல் 4. இதுதான் 100%, 100%. ஆனால் 100 மடங்கு என்பது நான் ஒரு விதையை போடுறேன், எனக்கு 100 வருது. நான் 10 போடுறேன், எனக்கு 1000 வருது. நான் 100 போடுறேன், எனக்கு 200 வரல. 200 வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் 100%. ஆனால் 100 மடங்கு 100 fold என்பது 100 போட்டால் 10,000 வருது. இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் விதை விதிக்கிறதெல்லாம் அவனுக்கு வருது. நல்ல செல்வ செழிப்பாக இந்த ஈசாக்கு வாழ்கிறார். இந்த ஈசாக்கு வாழ்ந்த பிற்பாடு இப்போ பாருங்களேன், அதில் எல்லாமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். அடுத்தது இவன் மீது பொறாமை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த முறை இவன் விதை விதிக்கும் பொழுது அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு கிணறுகளை வெட்டுகிறார். இடத்தையெல்லாம் கொஞ்சம் மாற்றுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் 15 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். யார்? பெலிஸ்தர். The spirit of jealousy, மாம்சம், பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவுகள் எல்லாம், துறவுங்கிறது கிணறு, அந்த கிணறுகள் எல்லாம் மூடிட்டாங்க. மூடின உடனேயும் இப்போ தண்ணீர் விடுவதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தண்ணீர் விட்டால் தானே 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும். உடனேயும் பார்க்குறாங்க, நீ எப்படி இனி வாழ போகிறேன்னு பார்க்குறேன், நீ எப்படி இனி நீ சம்பாதிக்க போகிறேன்னு பார்க்குறேன், எப்படி உனக்கு இனி 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும்னு பார்க்குறேன்னு சொல்லி அந்த சோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணீர் எடுக்கக்கூடிய ஆதாரத்தை அவர்கள் மூடி போட்டார்கள். ஈசாக்கு சும்மா கிடையாது. ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பாவை வெட்டின துறவுகள் எல்லாம் மூடி போட்டால் என்ன, நான் வெட்ட போகிறேன். இவ எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட் பாருங்கள். இங்கே கர்த்தருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட் இருக்கும் பொழுது சுலபமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வழியை கர்த்தர் காண்பிப்பார். கிணறு வெட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் 10 அடி மண்ணில் வெட்டிடலாம், ஆனால் அதுக்கு கீழே பாறைகள் இருக்கும். அந்த பாறையை வெட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள நீர் ஊற்று இருக்கும். அந்த நீர் ஊற்று ஊறி வரும்பொழுது தான் அந்த கிணறு முழுமை அடையும். உடனே இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலைக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஏன்ப்பா கிணறு வெட்டலாம்ப்பா, எல்லாம் கிணறு வெட்டுங்க. எல்லாம் கிணறு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வேலைக்காரர்கள். ஒரு கிணறு வெட்டி 19வது வசனம் பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நீரூற்றை பார்த்துட்டாங்க. பாருங்களேன், இந்த கேராரூர் மேய்ப்பர், கேராரூரில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. கிணறை வெட்டுற வரைக்கும் விட்டுட்டான். மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் தினந்தோறும் வேலை செய்கிற வரைக்கும் ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிட்டான். இவங்க வெட்டி அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தண்ணீரை பார்த்தோன்னே இவங்க கொண்டாடும் போது வந்து அவன் யுத்தம் பண்ணுறான். என்னன்னு சொன்னால், இது எங்கள் கிணறு, இது எங்கள் இடம், நீ வந்து என்ன பண்ண முடியாது, இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ஈசாக்கு சொல்கிறியோ, நான் வெட்டுனதையா, என் வேலைக்காரங்களை வச்சு நான் வெட்டினேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுது. உடனேயும் இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கு பேரை வந்து ஏசேக்கு அப்படின்னு வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அது வந்து ஓகே அது போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்து அடுத்த கிணறை வெட்டுக்கிறார். இப்போ இந்த கேராரூர் மேய்ப்பர் வந்து இவனுடைய முழு உழைப்பை திருடுறாங்க. இன்னைக்கு அநேகருடைய உழைப்பு திருடப்படுகிறது. சில நேரத்தில் பாருங்கள், ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன், மாதம் முழுவதும் வேலை செய்கிறேன், ஆனால் நான் வேலை செய்கிறதுல நல்லா சாப்பிட முடியல. உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈசாக்குக்கும் சேம் ப்ராப்ளம் இருந்தது. ஈசாக்கு தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்து முழுமையாய் கிணறு வெட்டுறார். கிணறு வெட்டுறது சாதாரண ப்ராசஸ் இல்லை, ரொம்ப கடுமையானது. கிணறு வெட்டுகிறார். பல மாதங்கள் வெட்டி அந்த தண்ணீரை பார்த்த உடனேயும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 30 நாளும் நல்லா கடுமையாக உழைக்கிறீங்க, 31வது நாள் சம்பளத்துக்கு காத்திருக்கும்போது உடனே என்ன பண்ணுறான், அந்த கேராரூர் மேய்ப்பர் அந்த சம்பள காசு அப்படியே பிடுங்கிட்டு போயிடுறான். உங்கள் மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் கனவு கண்டு வச்சுருக்கீங்க, இந்த காசில் நான் இதை வாங்கலாம், அங்கே டூர் போகலாம், இந்த ட்ரெஸ் எடுக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. சம்பள நாள் அன்று அந்த காசு அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இந்த காலத்தோட கேராரூர் மேய்ப்பர் யாருன்னு சொல்லட்டுமா? அந்த கேராரூர் மேய்ப்பருக்கு இந்த காலத்தில் நான் வந்து 3 எழுத்து பேர் ஒன்று வச்சுருக்கேன். இ, அடுத்து சொல்லலாம் நீங்கள், EMI, EMI. இக்கால கேராரூர் மேய்ப்பர் EMI. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் டொயின்னு மொதல் சவுண்டு வருது, 40,000 சம்பளம், அடுத்து கண்டினியூஸாக 5 டொய் வருது, அப்புறம் பார்த்தா பேங்க் பேலன்ஸ் 9 ரூபா 85 பைசா. கேராரூர் மேய்ப்பர். Then you are coming with prayer request, Pastor please pray for my debts.
என் கடன்கள் மாறும்படி ஜெபிக்கவும். ஈசாக்கு கிணறுகளை வெட்டி அதில் இருந்து அவனுடைய உழைப்பை திருடிட்டாங்க. அவன் ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்க. அவன் உழைத்ததில் அவன் சாப்பிட முடியல. எடுத்த உடனேயும் இந்த ஈசாக்கு இதை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறார். இங்கே தான் நீங்களும் நானும் ஈசாக்கினுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட்டை கற்றுக்கொள்ளணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பிரிட்டை கற்றுக்கொள்ளணும், ஒரு லீடர்ஷிப்பை கற்றுக்கொள்ளணும். இந்த ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல. நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, நான் கடினப்பட்டு உழைத்தேன் ஆண்டவரே, 30 நாள் உழைத்தேன் ஆண்டவரே, 6 மாதம் உழைத்தேன் ஆண்டவரே, திடீரென்று என்னை சுருட்டி கொண்டு போய்விட்டான், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஜெபம் பண்ணுற ஆண்டவர், விடுதலை தாரும் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனால் ஈசாக்கு கற்றுக்கொண்டார், இது கெஞ்சுறதுனாலே நடக்காதுப்பா, நான் அடுத்தது போகிறேன்னு சொல்லி அடுத்தது போய் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுலேயும் இவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் சித்னா அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுவும் போயிடுச்சு, பரவாயில்ல, போயிட்டு போகுது. மீண்டும் போய் தோண்ட ஆரம்பிக்கிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த ஈசாக்கினுடைய ஒரு ஸ்கில், ஈசாக்கினுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட் என்ன அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு உள்ளே அவர் சொல்லுகிறார், அவருடைய ஈசாக்கினுடைய மைண்ட் வாய்ஸை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உண்மை, கதை விடாதீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை, தேவன் வெளிப்படுத்தினார், ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் வெட்டின கிணறை நீ எடுத்துக்கலாம், ஆனால் மறுபடியும் எப்படி வெட்டுறதுங்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க அந்த இஎம்ஐ என்கிற அந்த கேராரூர் மேய்ப்பர்கிட்ட சொல்ல போறீங்க, ஓ பிசாசே, இந்த மாதம் ஜூலையில் ஆகஸ்ட்ல நீ கட் பண்ணியிருக்கலாம், செப்டம்பர்லையும் நீ கட் பண்ணலாம், ஆனால் நான் இப்போ கர்த்தருடைய பிரின்சிபல்ஸை, தேவன் எனக்கு வேதத்திலிருந்து சொல்லி தருகிற கோட்பாடை பின்பற்ற போறேன். நெக்ஸ்ட் 3 மந்த்ல நான் அடுத்து வெட்டுவேன், நீ என்னை தொட முடியாது. ஏன் தொட முடியாதுன்னு சொன்னா, I have the spirit of administration from God. தேவனிடத்திலிருந்து அதை கையாளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆவியை நான் பெற்றுக் கொண்டிருக்கேன். அபிஷேகம் என்பது உங்களை செயல்பட வைக்கும். அபிஷேகங்கிறது கைத்தட்டுறது, அந்நிய பாஷை பேசுற விஷயம் கிடையாது. அபிஷேகம் உள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்தும். அனாயிண்டிங் கொடுக்கப்படுவதே வெளியரங்கமான மாற்றத்திற்காக அல்ல, உள்ளான மாற்றங்களிலே அதுக்கப்புறம் அது வெளியே வேலை செய்யும். ஈசாக்குக்கு அந்த தாளந்தை கேராரூர் மேய்ப்பர் புரிஞ்சிக்கவே முடியலங்க. அந்த ரெசிபின்னு சொல்லுவாங்க, அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியம். அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? ஒவ்வொருவர் தனித்துவமாக மேலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரகசியம். ஒரு ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய, அதுதான் அனாயிண்டிங். எழுதி வச்சுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரகசியத்துக்கு பேர் தான் அனாயிண்டிங். If I am anointed, I have the secrets and mysteries of God. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு எழுதி வச்சுங்க. என்ன சொன்னா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்க சொன்னா வேற யாருக்குமே தெரியாது, நீங்க மேல வரக்கூடிய ஒரு தனித்துவமான அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஒரு திறமை, ஒரு ஐடியா, ஒரு புதிய காரியம் வேலை செய்யும். அதுதான் கர்த்தருடைய ரகசியம், மிஸ்ட்ரீஸ்.